தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ ஐஜே வீடியோ வழியாக இந்த அருமையான ஒரு காட்சியை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இதோ இந்த நேரத்திலே வாழ்க்கையில வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி பல்வேறு விதங்களில் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஐஜே மீடியா வழியாக கடவுள் நமக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், பல்வேறு செய்திகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இதன் வழியாக கேட்கின்றவர்கள் எத்தனையோ பேர் ஆறுதல் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வருகின்ற நாட்களிலே அதுவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, பல முயற்சிகளை எடுத்திருக்கிறேனே அல்லது வேலை தேடி சென்றிருக்கிறேனே, எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு சிந்தனையோடு இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நேரத்திலே இறைவன் இந்த அலைபேசியின் வழியாக, இந்த காட்சியின் வழியாக நமக்கு ஒரு அருமையான செய்தி தர இருக்கிறார். எனவே நாம் எந்த முயற்சியில் எடுத்தாலும், எவ்வளவுதான் ஏற்பாடு செய்திருந்தாலும் வெற்றி தேவனால் மட்டும்தான் வரும் என்பதை இதோ நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு, இறை வார்த்தை கேட்பதற்கு முன்பு ஆவியின் வல்லமை நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலே போதும். புரியாததும் புரியும், அதே நேரத்தில் உணர முடியாதையும் உணர வைக்கின்ற தேவன் அவர்தான். அவர் அப்படிப்பட்ட ஞானத்தை தரக்கூடியவர், அறிவை தரக்கூடியவர், சிந்தனையை தரக்கூடியவர். எனவே அந்த பரிசுத்த ஆவியானவரை வேண்டி ஆண்டவரே அந்த பரிசுத்த ஆவியானவரை அனுப்பும் வாரும் என்று சொல்லி வரவேற்பவர்களாக இந்த பாடல் வழியாக பாடி துதித்து மகிழ்வோம். வருகின்ற பொழுது இதோ நமக்கு உள்ளத்தையும் உடலையும் அவர் பற்றி எறியக்கூடிய விதத்தில் அற்புதங்களை செய்வார். இதோ மூன்றாவது ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையை உருவமே வாழும், உலகத்தின் உதயமே வாழும், சத்திய தெய்வமே வாழும் என்று சொல்லி அந்த ஆவியான வழியாக நாம் வரவேற்கின்றவர்களாக நாம் பாடுவோமாக. தெய்வமே வாழும், பரிசுத்த ஆவியே வாழும், எங்கள் பரமொரு தெய்வமே வாழும், உண்மையின் குருவே வாழும், எங்கள் உலகத்தின் உதயமே வாழும், உண்மையின் குருவே வாழும், எங்கள் உலகத்தின் உதயமே வாழும், சத்திய தெய்வமே வாழும், அன்பின் சரித்திர நாயகம் வாழும், சத்திய தெய்வமே வாழும்,
ஆக்கமே ஊக்கமே வாழும், ஈசனை நேசனை வாழும், ஈடில்லா இறைவனை வாழும், எந்த திசையில் நாங்கள் வாழ்ந்தாலும் எங்களை வாழ வைக்கும் ஆவியானவர் வாழும் என்று சொல்லி பாடுவோமாக. பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். ஆக்கமே ஊக்கமே வாரும் நெஞ்சில் ஆவலை ஏவலை வாரும். ஆக்கமே ஊக்கமே வாரும் எங்கள் ஆவலை ஏவலை வாரும். ஈசனே நேசனே வாரும் என்றும் ஈடில்லா இறைவனை வாரும். ஈசனே நேசனே வாரும் என்றும் ஈடில்லா இறைவனை வாரும். எத்திசைய வாழ்க்கையத்தை எங்கள் நடுவிலே வாரும். எத்திசைய வாழ்க்கையத்தை எங்கள் நடுவிலே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். பரிசுத்த ஆவியே வாரும் எங்கள் பரம்பொருள் தெய்வமே வாரும். அன்பான இயேசுவே, அந்த ஆவியானவர் எங்கள் மீது அனுப்பியதற்கு நன்றி தரப்பன. இதோ நாங்கள் கேட்க இருக்கின்றது இறை வார்த்தை எங்கள் மனதிலே நல்ல ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட மனதாக மனிதனாக ஏற்று அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை எங்களுக்கு தருவீராக. ஆவியின் தூண்டுதலால் எங்களை நிலை நிறுத்துவீராக. வாக்குகளுக்கு சிந்தனைகளுக்கும் நாங்கள் இடம் கொடுக்காமல் ஆவியானவர் தூண்டுகின்ற விதத்திலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிற விதத்திலே இதோ எங்களை சிந்தனை ஒருநிலைப்படுத்தி கொடுக்கிற இறை வார்த்தையை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு வரம் தருவீராக. ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருக்கின்ற நாம், ஆண்டவரோடு அனுப்பப்பட்ட அந்த கொடையை பெற்றிருக்கின்ற நாம், இதோ இந்த இறை வார்த்தையை நாம் கேட்போம். நீதிமொழி புத்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்திலே பாருங்கள். போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பதோ ஆண்டவராலேயே. பாத்தீங்களா, அருமையான வசனம். மீண்டும் படிக்க கேட்போமா? போர் நாளுக்கென்று குதிரையை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, வேலை தேடி செல்கிற இளைஞர்களே, இதோ நல்ல உள்ளங்களே, தங்கள் வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி எடுத்தேனே, எனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு நீங்க இருக்கலாம். ஆனால் நீங்க முயற்சி எடுங்கள், நீங்க எல்லா காரியத்திலும் இறங்குங்கள், எல்லா விதத்திலும் வழிவகையை ஏற்பாடு செய்யுங்கள். ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே என்று மட்டும் நீங்கள் விசுவாசியுங்கள். எனவே அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய மனநிலைகளை நாம் வைத்து வாழுகின்ற பொழுது கடவுள் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். வெற்றி அவரால் மட்டும்தான் கிடைக்கும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மனிதன் முயற்சி எடுக்கலாம், பல காரியங்கள் வழிவகை செய்யலாம், லஞ்சம் கொடுக்கலாம், அல்லது பெரிய மனிதர்களை பார்த்து நீங்க வழிவகை ஏற்பாடு செய்யலாம். ஆனால் இறுதியிலே வெற்றி கிடைப்பது ஆண்டவர் மட்டும்தான் என்று சொல்லி அவரிடம் சரணாகதி அடைந்து ஒரு சில மனநிலைகளை நம்ம தமதாக்கி கொண்டு நாம் வாழுகின்ற பொழுது நமக்கு வெற்றி தேவனால் கிடைக்கும் நமக்கு. எனவே என்பது உணர்ந்து அன்புமிக்க சகோதரமே, இதை நான் விவிலியத்திலிருந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்வதோடு மட்டுமல்லாமல், ஏன் இங்கு ஒரு மனிதனை ஒரு சுட்டி காட்டி அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி கிடைத்தது தேவனால் தான் என்பதை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலிலே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி விடுகிறேன். முதலில் தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையை என்ன பார்க்கின்றோம்? 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே அவர் அபிஷேகம் செய்யப்படுகிறார், அரசனாக அபிஷேகம் செய்யப்படுகிறார். அதுவும் ஒரு சிறுவனாக இருந்தான். அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். ஈசாயை பார்த்து சாமுவேல் சென்று உன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வாருங்கள், கடவுள் ஒருவனை அபிஷேகம் செய்ய இருக்கிறார் என்று சொன்ன பொழுது அவன் எல்லாரையும் கூட்டி வந்து காட்டினான். ஆனால் கடைசியில இவ்வளவுதான் உன் பிள்ளையா என்று கேட்கின்ற பொழுது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்ற உதவாக்கரையாக இருக்கின்ற அந்த சிறுவனை அழைத்து வர சொல்லி அந்த சிறுவனை அபிஷேகம் செய்கிறார்கள், அரசனாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். எனவே அந்த நேரத்தில் பாருங்கள், அவன் இஸ்ராயல் தேசத்தினுடைய அரசனாக சிறு பையனாக இருக்கிறான். அதுக்கு முன்பு சவுல் ஒரு அரசனாக இருந்தார். கடவுளுடைய கட்டளைக்கும் கடவுளுடைய விருப்பத்திற்கு அவர் இணைந்து வாழாததனால் அவர் என்ன செய்கின்றார்? அந்த அரச பதவி கடவுளால் பிடுங்கப்பட்டவராக புதிய ஒரு துளிரை உருவாக்குகின்ற தேவனாக நம்முடைய தேவன் இதோ தாவீதை அரசனாக நிலைநிறுத்துவதை பார்க்கிறோம். அவன் சிறுவனாக இருந்த பொழுது அப்பொழுதே அவனுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டது. பெலிஸ்தியர் இனத்தை அந்த குலத்தை சேர்ந்த அந்த படை வீரர்கள், குறிப்பாக கோலியாத்து அந்த இஸ்ரேல் மக்களோடு சண்டையிடுகிறான். அப்பொழுது இஸ்ரேல் மக்களை பார்த்து
உங்களில் எவனாவது என்னோடு சண்டையிட முடியுமா என்று கேட்கிறான். அப்பொழுது எல்லோரும் தயங்கி நடுங்கி போயிருக்கிறார்கள். பாருங்கள், அந்த நேரத்திலே அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த சிறுவனாக இருந்த தகுதியற்ற அந்த தாவீது சிறுவன், இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த படை வீரனுக்கு முன்பு அது வாய்விட்டு வீரத்தோடு பேசுவதை பார்க்கிறோம். இருந்த பொழுதிலும் வா பார்ப்போம் என்று சொல்லி ஒருவித முனைப்போடு அவன் என்ன செய்கின்றான்? படைக்கு செல்கிறான். படைக்கு செல்வதற்கு முன்பு ஒரு பெரிய மனிதனிடம் ஆசீர்வாதத்தை விட்டு பெற்று செல்லலாமே என்று சொல்லி சவுலிடம் சென்று ஆசீர்வாதம் கேட்கிறான். சவுலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். கொடுத்து அவன் வெற்றி கோலியாத்துக்கு முன்பு போய் நின்று போரிடுகிறான். அவன் இவனை பார்த்து நகைக்கிறான். அதெல்லாம் பிறகு நாம் படிக்க பார்ப்போம். எனவே பிறகு என்ன செய்கின்றான்? தாவீது கடவுளை நம்பி கவன்களை எடுத்து சுழட்டி விடுகிறான். அது கோலியாத்தினுடைய நெற்றியில் பட அவன் மயங்கி கீழே விடுகிறான். ஓடி அவனிடம் இருந்த கத்தி எடுத்து அவனை கொலை செய்தான். இன்று இப்பொழுது இஸ்ராயல் தேச மக்கள் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய சில பிள்ளைகளே, இந்த தாவீது, இந்த சிறுவன் வெற்றி பெற்றதற்கு காரணம் யார்? அவனிடம் இருந்த திறமையா? அவனிடம் இருந்த சக்தியா? அவனிடம் இருந்த ஆற்றலா? இல்லவே இல்லை. நிச்சயம் அவன் பெற்ற வெற்றிக்கு காரணம் ஆண்டவர் தான். எனவே இந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டதை பார்க்கிறோம். நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யலாம், ஆனால் தேவன் மட்டும்தான் எனக்கு வெற்றியை தருவார் என்று சொல்லி அந்த தாவீது கடவுளை நம்பி வாழ்ந்ததனால் அவன் வாழ்க்கையில வெற்றி கிடைத்தது. தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, எனவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனையோ இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளே பல முயற்சிகள் எடுத்திருக்கலாம், வெற்றி கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கலாம். எனவே உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரால் வெற்றி கிடைக்கும். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில பண்புகளை, தாவீது அரசன் கொண்டிருந்த அந்த பண்புகளை நாமும் நமதாக்கி கொண்டு வாழுகின்ற பொழுது நிச்சயம் வெற்றி ஆண்டவராலே உங்கள் வாழ்க்கையில கிடைக்கும். எனவே கவலைப்பட வேண்டாம். எனவே இந்த நேரத்தில் இந்த அலைபேசி வழியாக நான் உங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு சில கருத்துக்கள், அதை மட்டும் நாம் சிந்திப்போம். நிச்சயம் அப்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நாம் பல முயற்சிகள் எடுத்து தேவனிடம் சரணாகதி அடைகின்ற பொழுது அவரால் நமக்கு வெற்றி கிடைக்கும். ஒன்று, தாவீதிடம் இருந்த பண்புகள் என்ன? ஒன்று, அவன் பயப்படவில்லை. அவன் என்ன செய்யவில்லை? பயப்படவில்லை. இதைத்தான் ஏசாயா இறைவாக்கினர் 41வது அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கு அந்த ஏசாயா இறைவாக்கினர் சொன்ன வசனம் அந்த தாவீது வாழ்க்கையிலே இருந்தது. அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகின்ற இந்த வேத வசனம் நிச்சயம் தாவீதின் வாழ்க்கையில செயல்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவன் தனக்கு எதிராக நின்ற படை வீரர்களோடும் வாட்டசாட்டமான மனிதனாக நின்று கொண்டிருந்த அந்த கோலியாத்தை பார்த்து தாவீது என்ன செய்யவில்லை? பயப்படவில்லை. ஏனென்றால் நான் ஏன் அஞ்ச வேண்டும்? தேவன் என்னோடு இருக்கிறார், அவருடைய வலிமையான கரத்தினால் என்னை தாங்குவார், என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி அஞ்சாத மனிதனாக, தேவனை நம்பியவனாக இந்த வசனம் தாவீதின் வாழ்விலே செயல்பட்டிருக்கிறது. அதனால்தான் கோலியாத்து பார்த்து பயப்படாமல் நான் வருகிறேன் என்று சொல்லி தாவீது எழுந்து வீரநடை போடுவதை பார்க்கிறோம். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கோலியாத்துக்கள் வரலாம், எத்தனையோ மிரட்டல் என்ற கோலியாத்து வரலாம், எத்தனை எதிர் கட்சிகள் உங்கள் வாழ்க்கையில கோலியாத்துக்களாக வரலாம், எத்தனை செல்வம் படைத்தவர்கள் உங்களுக்கு எதிராக கோலியாத்துக்களாக வரலாம், எத்தனையோ பணம் படைத்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு முன்பு கோலியாத்துக்காக வந்து நிற்கலாம். ஏன் இந்த உலகத்தை போராட்டத்தை உட்படுத்துகின்ற அழகை சாத்தான் கூட உங்களுக்கு எதிராக கோலியாத்தாக வரலாம். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்படக்கூடாது. இந்த வேத வசனம் நான் அஞ்சேன், நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில இருந்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இந்த தாவீது கொண்டிருந்த இந்த பண்புகளும் இந்த மனநிலையும் உங்கள் வாழ்க்கையில இருக்கட்டும். ஒன்று. இரண்டாவதாக தாவீது என்ன செய்தார் தெரியுமா? முந்தின கடந்து வந்த நாட்களிலே அவன் நடந்து வந்த பாதையிலே வெற்றி கொண்ட பல காரியங்களை நினைத்து பார்த்தான். அன்புமிக்க தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதுதான் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34-37 வசனங்களிலே பாருங்கள். அங்கு அவன் தாவீது அந்த கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்பு சவுலிடம் போய் ஆசீர்வாதம் வாங்க செல்லுகிறார். அப்பொழுது சவுல் கேட்கிறார், இதோ நீ சிறு பையனாயிற்றே, நீ இந்த இஸ்ராயல் தேசத்தின் சார்பாக கோலியாத்தை எதிர்க்க செல்லுகிறாயா என்று கேட்ட பொழுது அவன் கடந்து வந்த நாட்களிலே அவன் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை அந்த சவுலிடம் சொல்லுகிறான். பாருங்கள். தாவீது சவுலை நோக்கி, அடியானாகிய நான் என் தந்தையின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது சிங்கமோ அல்லது கரடியோ மந்தையில் புகுந்து ஆட்டை கவி கொண்டு ஓடும் பொழுது நான் பின்தொடர்ந்து ஓடி அதை அடித்து அதன் வாய் நின்று
ஆட்டை விடுவிப்பேன். அது என் மீது பாய்ந்திருந்தால் அதனோட தாடியை பிய்த்து நன்றாக அடித்துக் கொள்ளுவேன். உம் அடியானாகிய நான் சிங்கங்களையும் கரடிகளையும் இவ்வாறு கொண்டிருக்கிறேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவற்றை ஒன்றை போலதான். ஏனெனில் அவன் வாழும் கடவுளை இழிவுபடுத்தியுள்ளான். மேலும் தாவீது என்னை கைக்கும் ஆண்டவர் இந்த பெலிஸ்தீன் கையில் இருந்தும் என்னை விடுவிப்பார், தப்பிவிப்பார் என்று சொல்லி பாருங்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடந்து வந்த நாட்களிலே ஆடு மேய்த்து கொண்டு இருந்த அந்த கொடூரமான காட்சியிலிருந்து தேவன் என்னை காப்பாற்றி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மனிதனிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாரா என்று சொல்லி கடந்து வந்த நாட்களில் நடந்த நிகழ்ச்சிகளை தன் மனக்கண் முன் கொண்டு வந்தான். அதன் பிறகு அவன் ஒரு சக்தியையும் ஆற்றலையும் புது தெம்பையும் அவன் பெறுவதை பார்க்கிறான். இதைத்தான் சவுலிடம் சொல்லும் உடனே சவுல் என்ன செய்கிறார்? நீ சென்று வென்று வா என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புவதை பார்க்கிறோம். தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்ப எத்தனை வயதாக இருக்கலாம், 40 இருக்கலாம், 50 இருக்கலாம், அல்லது 60 இருக்கலாம், அல்லது 18 இருக்கலாம். இந்த நேரத்தில் உங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைக்கலாம். ஆனால் இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். ஏன் உங்களுடைய நீங்கள் தாயின் வயிற்றில் இருக்கின்ற பொழுது, உங்களை ஈண்டெடுத்த பொழுது பல கொடூர வைரஸ் நோய்கள் உங்களை தாக்கி இருக்கலாம். அதிலிருந்து தேவன் உங்களை காப்பாற்றவில்லையா? நீங்கள் பல இக்கட்டான சூழ்நிலை சந்தித்து ஆண்டவனை பார்த்து வேண்டிய பொழுது அதில் உங்களை காப்பாற்றவில்லையா? இன்று நீங்கள் சந்திக்கின்ற இந்த காரியம் எம்மாத்திரம். எனவே நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? கடந்து வந்த நாட்களில் எத்தனையோ காரியங்களை ஆண்டவனை பார்த்து நான் வேண்டினேன், கடவுள் என்னை காப்பாற்றி இருக்கிறார். இன்று நான் சந்தித்திருக்கிற இந்த கடன் தொல்லை, இந்த இக்கட்டான சூழ்நிலை, இந்த தோல்விகள் என் வாழ்விலை எம்மாத்திரம், என்னை தேவன் விடுவிப்பார் என்று சொல்லி கடந்து வந்த நாட்களில் நடந்த நிகழ்ச்சிகளை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வாருங்கள். தேவனோடு ஒப்பிட்டு பாருங்கள். நிச்சயம் தேவன் உங்களை காப்பாற்றுவார். அன்புமிக்க சகோதரமே, ஒரு நாள் இப்படிதான் ஒருத்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? தன் பையில தன் மனைவியுடைய போட்டோவை வச்சிருந்தார். தன் மனைவியோட படத்தை வச்சிருந்தார். அப்போ அவர் ஆபீஸுக்கு போவார். ஆபீஸுக்கு போனோன்னா அலுவலகத்துல அந்த மேனேஜர் கூப்பிட்டு ஏதாவது திட்டுனாருனாக்கா உடனே நேரம் வருவாரு. அந்த டால உட்காந்துக்கிட்டு நாற்காலி உட்காந்துட்டு தன் பையில இருந்த ஒரு போட்டோவை எடுத்து பார்ப்பாரு. பார்த்துட்டு டப்பக்கு உள்ள வைப்பாரு. அப்புறம் ஒரு கலகலப்பா இருந்துருவாரு. அதே மாதிரி பல நாட்கள் மேனேஜர் திட்டினா கோவமா உட்காருவாரு, வருத்தமா உட்காருவாரு. அதன் பிறகு என்ன செய்வாரு? அந்த போட்டோ எடுத்து பார்ப்பாரு, சந்தோஷமா ஜாலியா இருப்பாரு. அப்போ ஒரு நாள் ஒரு மனுஷன் பார்த்து, என்னடா அப்படி என்னடா போட்டோ பார்த்த உடனே கலகலப்பு வந்துருது அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லுவான், இந்த பாரு, இந்த சம்பளம் கொடுக்கிற இந்த மேனேஜரை இப்படி என்ன திட்டினாருனாக்க, என்னிடமிருந்து சம்பளம் வாங்கி பொழைக்கிற என் மனைவியை பார்த்தேன், இதை விடவா இவளை விடவா ஒரு கொடூரமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி நடந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரிதான் அன்புமிக்க சகோதரமே, இதோ கடந்து வந்த நாட்களிலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட இருக்கலாம். எனவே நீங்கள் அது பார்த்த உடனே அதிலிருந்து காப்பாற்றிய தேவன் இதில் காப்பாற்ற மாட்டாரா என்ற ஒரு சந்தோஷம் கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மூன்றாவதாக தாவீது செய்தது என்ன தெரியுமா? ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தான். ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தான். அன்புமிக்க சகோதரமே, அதுதான் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43, 45 வசனத்திலே பாருங்கள். 43 அந்த கோலியாத்து சொல்லுகிறான், நீ என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தாவீதை மட்டுமல்ல, தாவீதை படைத்து காத்து வருகின்ற தேவனையும் அவன் இழிவு செய்தான். அது படிக்க கேட்போமா? 43வது வசனத்தை பாருங்க. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான். அன்புமிக்க சகோதரமே, அப்பொழுதுதான் தாவீது என்ன சொல்றார் பாருங்க. 45வது வசனத்துல பாருங்க. அப்போது தாவீது பெலிஸ்தனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரி வாளோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரவேல் படைகளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தாம் பெயரால் வருகிறேன் என்று சொன்னான். பாத்தீங்களா? யாரை சார்ந்து போறான்? தன்னிடம் உள்ள கவன்களை நம்பியோ, சவுல் கொடுத்த ஆசீர்வாதத்தினாலோ, அல்லது தன்னிடம் உள்ள திறமையினாலோ, துணிச்சனால் அவன் செல்லவில்லை. கடைசியில் என்ன சொல்கிறான்? நான் ஆண்டவரை சார்ந்து வருகிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் பெயரால் வருகிறேன் என்று சொல்லி தேவனுக்கு அவன் முதலிடம் கொடுத்தான். எனவே உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் சரி, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் செல்வம் இருக்கிறது, என்னிடம் அடியாட்கள் இருக்கிறது என்று சொல்லி உங்களிடம் உள்ள திறமைகளையோ பலத்தை கொண்டோ நீங்கள் எந்த ஒரு காரியத்தை இறங்கினீர்கள் என்றால் நீங்கள் தோல்வியை தான் காண்பீர்கள்.
இதுதான் பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்கிறோம். பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது என்ன சொன்னார்கள் இஸ்ராயல் மக்கள்? வாருங்கள், வானத்தை முட்டுகின்ற அளவுக்கு கோபுரத்தை கட்டுவோம் என்று சொல்லி தன்னுடைய சொந்த திறமைகள் நம்பி இறங்கினார்கள். அங்கு தோல்வியை கண்டார்கள். அதன் பிறகு டைட்டானிக் 1912 பார்க்கிறோம். டைட்டானிக் படகு கப்பல் என்ன செஞ்சு? அந்த கப்பல் முதலாக அந்த கப்பலை விட்ட அந்த கப்பலுடைய உரிமையாளர், இதை விட இப்படிப்பட்ட கப்பல் இந்த உலகத்தில் இனிமே யாரும் இருக்க முடியாது, தயாரிக்க முடியாது என்று சொல்லி ஆணவத்தோடு விட்டான். முதல் பயணத்திலே அந்த மோதி எல்லோரும் இறந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். எனவே தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, நீங்கள் உங்களுக்கு செல்வம் இருக்கலாம், பேசும் ஆற்றல் இருக்கலாம், அல்லது பல துணையாட்கள் இருக்கலாம், அடியாட்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி என்னுடைய தேவனை சார்ந்து நான் இந்த காரியத்தில் இறங்குகிறேன் என்று சொல்லி நீங்கள் இறங்குங்கள். தேவனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனவே தாவீது போல நீங்க என்ன செய்ய வேண்டும்? தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். இதுதான் புனித பவுல் அருமையா சொல்லுகிறார். பிலிப்பியர்களின் திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்க கேட்போமா? எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிறார். எனவே பவுல் பாத்தீங்களா, எனக்கு வலிமையூட்டுகின்ற தேவன் இருக்கின்ற பொழுது நான் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிறார். எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டாம்? தேவனை நம்புங்கள், தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள். 4வதாக தேவனுடைய செல்ல பிள்ளைகளை தாவீது செய்தது என்ன? விசுவசித்தான். எனக்கு இது நடக்கும், கடவுள் எனக்கு இது செய்வார் என்று சொன்னார். என்ன சொன்னான்? அன்புமிக்க சகோதரமே, அதேதான் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 46வது வசனத்துல அந்த கோலியாத்துக்கு முன்பு போய் நின்று ஒருவித விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவன் மீது நம்பிக்கை கொண்டவனாக இந்த வசனத்தை சொல்வதை நான் பார்க்கிறோம். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார், நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன், பெலிஸ்தியன் பிணங்களையும் உன்னையும் சரி வானத்து பறவைகளுக்கும் பூவுலகில் விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ரவேலிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வர். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு சொல்லுகிறான்? பாத்தீங்களா, தேவன் என்னை செய்வார், தேவன் எனக்கு இது செய்வார். நீங்கள் என்ன செய்யணும்? நீங்க எடுத்து காரியத்தை எனக்கு வெற்றி கொடுப்பார், நான் வெற்றி அடைவேன். உண்மையாக ஆண்டவர் இயேசு என் மத்தியிலே வாழ்ந்துகிறார். அவர் எனக்கு அரணாகவும் கோட்டையாகவும் வாழ்வாகவும் வழியாகவும் உண்மையாகவும் ஜீவனமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீ விசுவாசி, எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்று சொல்லி நீர் இறங்குற காரியத்திலே அவரை சார்ந்து இறங்கு, நிச்சயம் வெற்றி உனக்கு உண்டு. தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, இதை நீங்கள் செய்யுங்கள். அடுத்ததாக தூய ஆவியை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தூய ஆவியானவருக்கு செயல்பாடு அர்ப்பணிக்க வேண்டும். சரிங்களா? நாம் சாதாரணமா பாடலோட பாடுவோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா என்று சொல்லி நான் அநேக முறை ஆவியானவர் பாடலாக பாடி, ஆண்டவரே ஆவியானவரை வழிநடத்தட்டும், ஆவியானுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இதோ தொடக்கத்திலோட ஒரு பாடல் பாடினோம். இந்த காரியம் என்று வெற்றியாக நடந்து கொண்டிருக்கிறது. நான் கூட இப்போது செயலை செய்து கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த இறைவார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால், இந்த நாவன்மை புலமையோடு வந்து கொண்டிருக்கிறது என்றால் காரணம் என்ன? நாம் பாடிய பாடல் வழியாக ஆண்டவர் எனக்கு இந்த நாவன்மையை கொடுத்திருக்கிறார், அந்த திறமையை கொடுத்திருக்கிறார். எனவே தாவீதும் அதைதான் செய்தார். இதுதான் எங்கு பார்க்கிறோம்? 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலே பாருங்கள். தாவீது யாரினால் ஆட்கொள்ளப்பட்டவராக இருக்கிறார் என்று பாருங்கள். 16, 13 பாருங்கள். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவர் சகோதரர்கள் முன்னிலையில் தாவீதை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவருடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் தாவீதின் மேல் நிறைவாயிருந்தது. பாருங்கள் தேவனுடைய செல்ல பிள்ளைகளே, தாவீதின் மீது ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வந்தார். அவன் ஆவியானவருக்கு அவன் செய்த காரியத்தை எல்லாத்தையும் ஆவியார் துணை கொண்டு செய்தான், ஆவியாருக்கு விருப்பமானதை செய்தான், ஆவியாருடைய செயல்பாட்டுக்கு அர்ப்பணித்தான். அப்பொழுது அவனுக்கு வெற்றி கிடைத்தது. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் பெற்றிருக்கின்ற ஞானஸ்தானத்தின் வழியாக, உறுதி புஸ்தக வழியாக ஒவ்வொரு தேவ நற்கருணையை பெறுகின்ற பொழுதெல்லாம் இதோ ஆவியானவர் பெற்றிருக்கிறீர்கள். அந்த ஆவியானுடைய செயல்பாட்டுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். ஆவியானுடைய பார்த்து அந்த துணையோடு நீங்கள் காரியத்தில் இறங்குங்கள், வெற்றி கிடைக்கும் தாவீதை போல. இதுதான் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். புனித பவுல் அருமையாக சொல்கிறார் பாருங்கள், ஆவியானவர் பற்றி சொல்கிறார். 2 தீமோத்தேயு 1:7. கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியிருக்கிறார். எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவியானோட அர்ப்பணிக்க இருக்க வேண்டும்.
நிச்சயம் இந்த 5 காரியங்களும் தாவீது செய்தான், அவனுக்கு வெற்றி கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். தேவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். அன்புமிக்க சகோதரமே, இதோ பாருங்கள், இன்னும் சொல்ல கடைசி ஒரு வார்த்தை சொல்லி இறை வார்த்தை சொல்கிறேன். நீதிமொழி திருப்பாடல் 37 5வது வசனத்துல பாருங்க. இந்த வசனத்தை உங்கள் மனதில் கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். இந்த 5 பண்புகளில் கொண்டு திருப்பாடல் 37 5வது வசனத்தில் பாருங்கள். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. 1, அவரையே நம்பியிரு. 2வது, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இதுதான் தாவீது வாழ்க்கையில் நடந்தது. அதனால்தான் இந்த வார்த்தையை சொல்றான். எனவே நம்முடைய வாழ்க்கையில தாவீதை போல நாம் இருந்து செயல்படுவோம். கடவுள் அர்ப்பணிப்பாராக. கடவுள் நம்மை என்றும் உறுதுணையாக வழிநடத்துவாராக. எனவே நாம் பல காரியங்கள் செய்தாலும் வெற்றி யாரால் கிடைக்கும்? ஆண்டவராலேயே கிடைக்கும். இதை மனதில் கொண்டு பயப்படக்கூடாது. கடந்த வந்த நாட்களிலே நாம் பாதையை நினைத்து பார்ப்போம். இதுவரையிலும் காப்பாற்றிய கடவுள் நம்ம இன்னும் காப்பாற்றுவார் என்று சொல்லுவோம். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம். we have to depend on God. அடுத்ததாக we have to believe God. அவர் என்னை காப்பாற்றுவார், என்னை வழிநடத்துவார் என்று சொல்லி கடைசியாக பார்க்கின்ற பொழுது we have to surrender to Holy Spirit. Holy Spirit நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகின்ற விதத்திலே we have to allow the Holy Spirit to do any work in my life. இந்த ஒரு சிந்தனையோடு இந்த அருமையான ஒரு பாடலை பாடி நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தோம் என்றால் வெற்றி நமக்கு உண்டு, வெற்றி உண்டு என்று சொல்லி பாடி துதித்து மகிழ்வோமாக. ஆமென். வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, 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 வெற்றி உண்டு. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, இதோ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவு வேதனை வந்தாலும் சரி, அல்லது எடுத்த காரியத்திலே வெற்றி பெற்றாலும் பெற வேண்டும் என்றால் நிச்சயம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். அதோடு மட்டுமல்ல, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் பாடுங்கள். நிச்சயம் ஆண்டு வெற்றி பெறுவார். இன்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நிச்சயம் தாவீது முன்னாலே சென்ற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முன்னாலே செய்வார். இதோ அவர் மட்டுமல்ல, நமக்கு வெற்றியை கொடுப்பார். எல்லா வழிகளையும் ஏற்பாடு செய்வார் அவர். எனவே சகோதர சகோதரிகளே, இதோ என்று ராஜா முன்னாள் செல்கிறார் என்று சொல்லி வாழி உதித்து அவருடைய பிரசாதத்தை பெறுவோமாக. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில்
எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தான் அதிகாரம் செலுத்தலாம். நம்முடைய வாழ்க்கையிலே சாவு வந்து நம்மை ஆட்சி படைக்கலாம். ஆனால் என் நேசர் ஒருவர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பறித்துக் கொண்டார் என்று சொல்லி நாம் பாடுவாங்க. சிலுவையிலே அந்த சாத்தானை அறைந்திருக்கிறார் என்று பாடி துதிக்குவாங்க. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்துக் கொண்டார். சிலுவையில் அடைத்து விட்டார். அவன் சிலுவையில் அடைத்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நம்முடைய பாவங்களை அவர் போக்கி விட்டார். நம்முடைய பாவத்தினால் பல்வேறு எதிரிகள் ஒரு வாழ்க்கை வரலாம். எனவே நம்முடைய பாவங்களை போக்கி சாபங்களை அவர் வென்று விட்டார். எனவே இயேசுவின் கருத்துகளால் இயேசுவின் காயங்களால் நான் வெற்றி பெற்றேன் என்று சொல்லி பாடி சொல்லி மகிழ்வாங்க. பாவங்கள் போக்கி விட்டார். சாபங்கள் நீக்கி விட்டார். பாவங்கள் போக்கி விட்டார். சாபங்கள் நீக்கி விட்டார். இயேசுவின் தழும்புகளால் இயேசுவின் தழும்புகளால் சுகமானே சுகமானே நான் சுகமானே சுகமானே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. மேலும் நடுவிலே நம்முடைய நேசர் வரப்போகிறார். எனவே நாம் அனைவரும் இந்த பூமியிலே சாத்தானை வென்றவராக பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்தவராக அந்த நேசரை நாம் சந்திக்க செல்வோம். வெற்றி பெற்றதாக இருப்போம். தேவனோடு வாழ்வோம். வாழ்வோமா? ஏழைகள் நடுவிலே என் நேசர் வரப் போகிறார். ஏழைகள் நடுவிலே என் நேசர் வரப் போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரில் நான் துடைப்பார். கண்ணீரில் நான் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. ஆமென். வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அன்பான இயேசுவே, இதோ பாருங்க ஆண்டவரே, வெற்றி உம்மால் மட்டும் வருமோ என்று சொல்லி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் வெற்றி உம்மால் வரும், வெற்றி உம்மால் கிடைக்கும் ஆண்டவரே. இதோ அன்பு தரப்பட இயேசுவே, இதோ உடைய பிள்ளைகளை பாருங்க ஆண்டவரே, எவ்வளவோ காரியங்களை இறங்கி இருக்கிறார்கள், இன்டர்வியூக்கு சென்றிருக்கிறார்கள், ஏன் பல வீட்டு மன வேலைகளை தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லாமே உம்முடைய நாமத்தினால் உம்முடைய சித்தத்தினால் உம்மை சார்ந்து அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் அப்பா. தாவீதை போல இதோ நாங்கள் மனதிலே கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் எதை கண்டு பயப்படக்கூடாது ஆண்டவரே. அதோடு மட்டுமல்ல, இதுவரையிலும் கடந்து வந்த நாட்களிலே நீ செய்த இதோ அற்புதத்தை இந்த நாளிலும் நான் இன்று சந்தித்திருக்கின்ற இந்த கொடூரமான சூழ்நிலையில் எனக்கு வெற்றி தருவீராக. இதுவரையிலும் காப்பாற்றி வந்த தேவன் இதுவரையில் என்னை காப்பாற்ற மாட்டீரா? இதோ நிச்சயம் இதோ உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் மூன்றாவதாக உண்மை சார்ந்து நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே. தாவீது அதுதான் செய்தார். அதோ அன்பு ஆண்டவரே, நாங்கள் உண்மை சார்ந்து வாழக்கூடிய வரத்தை எங்களுக்கு தருவீராக.
வேண்டும். உம்மால் கூடும், உம்மால் முடியும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிற பொழுது அந்த காரியம் வெற்றியாக அமையும் ஆண்டவரே. அடுத்ததாக எங்களுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நீர் எங்களுக்கு துணையாக தந்திருக்கிற அந்த ஆவியான செயல்பாட்டுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிப்போமாக. அன்பாண்டவரே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. வெற்றி உம்மால் மட்டுமே முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். எடுத்த காரியத்திலே வெற்றி நடைபெற வரம் தருவீராக. ஆமென். ஆமென்.